எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சென்னை திருவொற்றியூர்ல உள்ள தியாகராஜ சுவாமி கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் வடிவுடையம்மன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ காலத்தில் கட்டப்பட்டு 11ஆம் நூற்றாண்டில் சோழ ராஜர்களினால் விரிவுபடுத்தப்பட்டது. இது இந்தியாவில் உள்ள 51 சக்தி பீடங்களுள் ஒன்று. முன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்பட்டது. பிரளயத்துக்கு பின் உலகம் படைக்க பிரம்மன் கேட்டபோது சிவபெருமான் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அவ்வெப்பத்தில் பிரளய நீரை ஊற்றெடுத்தார். அந்த வெப்ப நீர் கோள வடிவத்தில் இருந்து ஒரு மகிழ மரத்தடியில் சுயம்பலிங்கமாக தோன்றியது. பிரளய நீரை ஒற்றி எடுத்தமையால் இத்தலத்திற்கு ஒற்றியூர் என பெயர் ஏற்பட்டது. மற்றொரு புராணமாக சிவபெருமான் வாசுகி என்கிற பாம்பை தன்னுள் அடக்கிக் கொண்டதால் அவர் ஒற்றீசர் என்று அழைக்கப்பட்டு இத்தலம் ஒற்றியூர் என அழைக்கப்பட்டது என புராணங்கள் சொல்கிறது. பாம்பின் வடிவத்தை இறைவன் திருவேணியில் இன்றும் காணலாம். தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் மறைமலை அடிகளார் இந்த தெய்வத்தை பற்றி பாடல்கள் பாடியுள்ளனர். நீங்களும் இந்த கோவிலுக்கு சென்று சக்தி தெய்வங்களை தரிசித்து வாருங்கள். இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வித்தியாசமான வீடியோவில்.